ஒரு குழந்தை தன் பள்ளி புத்தகத்தை மூடுகிறது. அது விடுமுறைக்காக அல்ல, வறுமைக்காக. அந்த நாளில் அந்தச் சிறுவனுக்குத் தெரியாது, அவன் படிக்க முடியாமல் மூடிய அந்த புத்தகத்தை ஒரு நாள் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்காக மீண்டும் திறக்கப் போகிறான் என்று. அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். அவர் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கவில்லை, உயர்கல்வி படிக்கவில்லை, வெளிநாடுகளில் பட்டம் பெறவில்லை. ஆனால் மக்கள் மனதில் என்றென்றும் வாழும் தலைவராக உயர்ந்தார். பதவி என்பது அதிகாரத்திற்காக அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் தியாகம், நேர்மை, மக்கள் மீதான அன்பு மற்றும் வரலாற்றை மாற்றிய முடிவுகளின் கதை. 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கும் விருதுநகர். அப்போது அது வணிக நகரமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த நகரின் ஒரு எளிய வீட்டில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு காமராஜர் என்று பெயர் வைத்தனர். சிறுவயதில் காமராஜர் மிகவும் அமைதியானவர். ஆனால் அவர் சுற்றி நடக்கும் அனைத்தையும் கவனித்து கற்றுக்கொள்வார். குடும்பம் செல்வந்தர்கள் அல்ல, இருந்தாலும் பெற்றோர் தங்கள் மகன் படித்து பெரிய மனிதராக வேண்டும் என்று கனவு கண்டனர். ஆனால் வாழ்க்கை எல்லோருடைய கனவுகளையும் ஒரே மாதிரி நிறைவேற்றாது. காமராஜருக்கு 6 வயது இருக்கும்போது அவரது தந்தை திடீரென காலமானார். அந்த ஒரு சம்பவம் குடும்பத்தின் பொருளாதார நிலையை முற்றிலும் சிதைத்தது. வீட்டில் வருமானம் இல்லை. தாய் ஒருவரால் குடும்பத்தை நடத்துவது மிகவும் கடினமாகிவிட்டது. காமராஜர் பள்ளிக்குச் சென்றாலும் வீட்டின் நிலைமை அவருக்கு புரிந்தது. ஒரு நாள் அவர் அமைதியாக தாயிடம் சொன்னதாக கூறப்படுகிறது, "நான் வேலைக்குப் போகிறேன், வீட்டுக்கு உதவுகிறேன்." அந்த வார்த்தைகள் ஒரு சிறுவனின் பொறுப்புணர்வை காட்டின. 6ஆம் வகுப்புக்குப் பிறகு அவர் பள்ளியை விட்டு வெளியேறினார். பலருக்கு அது வாழ்க்கையின் முடிவாக இருந்திருக்கும். ஆனால் காமராஜருக்கு அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக மாறியது. காமராஜர் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்யத் தொடங்கினார். காலை முதல் மாலை வரை வேலை. வாடிக்கையாளர்களை கவனிப்பது, பொருட்களை அடுக்குவது, கணக்கு பார்ப்பது, இவைதான் அவரது அன்றாட வாழ்க்கை. ஆனால் வேலை முடிந்த பிறகு அவரது உண்மையான பள்ளி அப்போதுதான் ஆரம்பமாகும். அவர் தினமும் செய்தித்தாள்களை படிப்பார். இந்தியாவில் என்ன நடக்கிறது, உலகத்தில் என்ன மாற்றங்கள், சுதந்திர போராட்டம் எப்படி வளர்கிறது, எல்லாவற்றையும் ஆர்வமாக அறிந்து கொண்டார். புத்தகங்களில் பட்டம் பெறவில்லை, ஆனால் வாழ்க்கையிலேயே பட்டம் பெற்றார். 1919இல் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய செய்தி அவரை ஆழமாக உலுக்கியது. ஆயுதமில்லாத பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. அந்த செய்தியை படித்தபோது அவரது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது, நம் மக்கள் ஏன் இப்படி வாழ வேண்டும்? அன்றே அவர் தனது வாழ்க்கையை நாட்டிற்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். வயது வெறும் 18. பல இளைஞர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் வயது. ஆனால் காமராஜர் தன்னுடைய எதிர்காலத்தை அல்ல, நாட்டின் எதிர்காலத்தை பற்றி யோசித்தார். 1921இல் மகாத்மா காந்தியின் பேச்சுக்கள் அவரை ஆழமாக கவர்ந்தன. "சத்தியம், அகிம்சை, தியாகம்" என்ற காந்தியின் சொற்களை காமராஜரின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். அந்த நாளிலிருந்து அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. கிராமம் கிராமமாக சென்று மக்களிடம் சுதந்திரத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். "இந்த நாடு நமக்குச் சொந்தமானது, அதை சுதந்திரமாக்குவது நமது கடமை" என்று மக்களிடம் கூறினார். ஆங்கிலேய அரசு அவரை கவனிக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு போராட்டத்திலும் காமராஜர் முன்னிலையில் இருந்தார். உப்பு சுதந்திரம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஒவ்வொரு முறையும் கைது, ஒவ்வொரு முறையும் சிறை. மொத்தத்தில் பல ஆண்டுகள் சிறையில் கழித்தார். சிறையில் இருந்தபோதும் அவர் மனம் தளரவில்லை. அவர் புத்தகங்கள் படித்தார். இந்திய வரலாறு, உலக அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம் ஆகியவற்றைப் பற்றி ஆழமாக கற்றுக்கொண்டார். பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாத மனிதர் சிறைச்சாலையையே பல்கலைக்கழகமாக மாற்றிக் கொண்டார். அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள், "உனக்கு பயமாக இல்லையா?" காமராஜர் சிரித்தபடி சொன்னதாக கூறப்படுகிறது, "நாட்டுக்காக சிறைக்குப் போவது தண்டனை அல்ல, அது பெருமை." அந்த வார்த்தைகள் அவருடைய மன உறுதியை வெளிப்படுத்தின.
1954 தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த பதவி அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை, மக்களின் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பையே கொடுத்தது. பதவியேற்ற சில நாட்களிலேயே அவர் அதிகாரிகளை அழைத்து ஒரு விசித்திரமான உத்தரவு பிறப்பித்தார். நான் அலுவலகத்தில் மட்டும் உட்கார்ந்து ஆட்சி செய்ய மாட்டேன், ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரில் செல்வேன். அதன்படி அவர் கிராமம் கிராமமாகச் சென்று மக்களின் வாழ்க்கையை நேரில் பார்த்தார். ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் வயலில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை அவர் பார்த்தார். காமராஜர் அருகில் சென்று கேட்டார், தம்பி, இன்று பள்ளிக்கு போகவில்லையா? சிறுவன் அமைதியாக பதில் சொன்னான், பள்ளிக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது, வேலை செய்தால்தான் வீட்டில் சாப்பிட முடியும். அந்த வார்த்தைகள் காமராஜரின் இதயத்தை உடைத்தன. சில நிமிடங்கள் அவர் பேசவே இல்லை. காரில் திரும்பிச் செல்லும்போது அந்த சிறுவனின் முகம்தான் அவரது மனதில் இருந்தது. அன்றிரவே அவர் ஒரு முடிவு எடுத்தார். பசி காரணமாக எந்த குழந்தையும் படிப்பை இழக்க கூடாது. அந்த எண்ணமே பின்னர் பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த வழிவகுத்தது. ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பினர். காமராஜர் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினார். ஒரு மாநிலத்தை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் அதன் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிகள் கட்டப்பட்டன. ஆயிரக்கணக்கான புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். தொலைவில் இருந்த கிராமங்களுக்கு கூட பள்ளிகள் சென்றடைந்தன. கல்வி என்பது பணக்காரர்களின் உரிமை அல்ல, அனைவரின் உரிமை என்ற எண்ணத்தை அவர் நடைமுறையில் கொண்டு வந்தார். பல குழந்தைகள் முதன்முறையாக பள்ளியின் வாசலை தாண்டினர். பல குடும்பங்களில் முதல் பட்டதாரி உருவாக காரணமாக இருந்தது அந்த காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி விரிவாக்கமே. 1963 காமராஜர் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தார். நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏன்? அவருடைய பதில் மிகவும் எளிமையானது. பதவியில் இருப்பதை விட கட்சியையும் நாட்டையும் பலப்படுத்த வேண்டும். இந்த முடிவே பின்னர் காமராஜ் திட்டம் என்று இந்திய அரசியல் வரலாற்றில் இடம் பிடித்தது. பின்னர் ஜவஹர்லால் நேரு மறைந்தபோது இந்திய புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது அனைவரும் ஒரே மனிதரை நம்பினார்கள். அவர் காமராஜர். லால் பகதூர் சாஸ்திரியையும் பின்னர் இந்திரா காந்தியையும் பிரதமராக தேர்வு செய்வதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். அதனால்தான் உலக அரசியல் அவருக்கு ஒரு புதிய பெயர் கொடுத்தது, த கிங் மேக்கர். காமராஜர் விட்டுச் சென்றது மாளிகைகள் அல்ல, மக்களின் மனதில் என்றும் அழியாத மரியாதை. அவர் சேர்த்தது செல்வம் அல்ல, கல்வி கற்ற தலைமுறைகள். இன்றும் தமிழகத்தில் ஒரு அரசு பள்ளி மணி அடிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த ஒலியில் காமராஜரின் கனவு எதிரொலிக்கிறது. அதனால்தான் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மட்டுமல்ல, காலம் கடந்தாலும் வாழும் பெருந்தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற உண்மையான வரலாற்று கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.